வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல. நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் பிரியாணி. இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். வஞ்சர மீனில் செஞ்சால் இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். யூஸ்வலாக நம்ம மீன் வறுக்கும் போது நிறைய மசாலா சேர்ப்போம். ஃபிஷ் பிரியாணி செய்யும்போது அவ்வளோ மசாலா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம இந்த மீனை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெயை தான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மீனை நம்ம இதில் போட்டுட்டு ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நம்ம ஒரு பக்கம் வறுத்தா போதும். இதில் பார்த்திங்கன்னா தோல் இல்லை, அதனால சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். பிரியாணிக்கு ஃபிஷ்ஷை ரொம்ப முருகலாக ஃப்ரை பண்ணோன்னா அந்த பிரியாணி சுத்தமாக நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு மீன் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா 2 பக்கம் வறுபட்டாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை இதில் சேர்த்துருவோம். எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துப்போம். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் 1, அன்னாச்சிப்பூ 1, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 சின்ன சைஸ் வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகணும். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர், இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், லூஸாக இருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிப்பியில் தயிர் சேர்க்கல. ஃபிஷ் பிரியாணி செய்யும்போது எப்போவுமே நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துருவோம். மீனை சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அந்த மீன் அந்த மசாலாவில் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். மீன் மாற்றி வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாவும் அதில் சேர்த்துக்கோங்க. இது கடைசியில் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்கிற மசாலாவில் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த கணக்கில் நான் 3.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் 2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கல, அதனால் புளிப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம லெமன் சேர்க்குறோம். உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு எப்போவுமே பிரியாணி செய்யும்போது தூக்கலாக இருக்கணும். இப்போ இதில் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்துருவோம். அரிசி சேர்க்கும்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. அரிசி வரட்டும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு. அடியில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுத்தமாக அடி பிடிக்கல. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மீனை இதுக்கு மேலே போட்டு ஒரு லேயர் கொடுத்துடலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் மீதம் இருக்குது. இந்த மசாலாவை நம்ம இந்த மீன் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருவோம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இதுக்கு மேலே வந்து வாழை இலை போட்டு தம் கொடுக்க போகிறேன். அப்படி உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு துணியை நல்லா நனைச்சி பிழிஞ்சிட்டு அதை வந்து இதுக்கு மேலே வந்து விரித்து வச்சுருங்க. அப்போவும் தம் நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து ஒரு நல்ல சூடாக இருக்கிற தவா மேலே வச்சுருங்க. ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் தம் ஆகட்டும். இது தம் ஆகி வர்றதுக்குள்ளே ஒரு சாலட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபிஷ் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு சாப்பரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பிரியாணி மட்டும் இல்லைங்க, எல்லா புலாவ் ரைஸ் ஐட்டம்ஸ் கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா தம் ஆயிருக்கு. நான் கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. இப்போ இந்த மீனை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணுன்னா மாற்றிக்கோங்க. நான் வந்து இங்கேயே வந்து இது மாதிரி ஒதுக்கி வைக்கிறேன். சாதத்தை ஒரு முறை செக் பண்ணிப்போம். பாருங்கள், சுத்தமாக அடி பிடிக்கல. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மீன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பிரியாணி பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.